இந்த சின்ன வயசுல வெட்டு குத்து அடி உத என்று வன்முறை எண்ணத்துக்கு தூபம் போடும் ஃப்ரீ ஃபயரின் தாக்கத்துக்குள்ளான இந்த சிறுவனின் ஆவேச குரலை கேட்டாலே புரிந்திருக்கும் இந்த ஆன்லைன் விளையாட்டின் ஆபத்து. சாம்பார் ஆப் எனக்கு. பல குடும்பத்தில் ஆன்லைன் விளையாட்டுக்கு அடிமையான சிறுவர்களின் வாழ்க்கையை சீரழித்த ப்ளூ வேல், பப்ஜி ஆகியவற்றுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் இந்திய செயலி என்ற இனிப்பு தடவிய விஷயமாக சிறுவர்களிடம் பகிரப்பட்டு வரும் விபரீத விளையாட்டு செயலிதான் ஃப்ரீ ஃபயர். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. பப்ஜியை போலவே அனைத்து தீமைகளும் நிறைந்த இந்த விளையாட்டுக்கு அடிமையான பல சிறுவர்கள் ஆன்லைன் படிப்பிற்காக வாங்கிய செல்போனிலும் பெற்றோரின் செல்போனிலும் தொடர்ந்து விளையாடி அடிமைகளாகி கிடக்கின்றனர். தொடர்ந்து விளையாடி அடிமைகளாகி கிடக்கின்றனர். தொடர்ந்து விளையாடி அடிமைகளாகி கிடக்கின்றனர். இந்த விளையாட்டுக்கு அடிமையான பல சிறுவர்கள் ஆன்லைன் படிப்பிற்காக வாங்கிய செல்போனிலும் பெற்றோரின் செல்போனிலும் தொடர்ந்து விளையாடி அடிமைகளாகி கிடக்கின்றனர். முன்பெல்லாம் கிட்டிப்புல், கிரிக்கெட், கால்பந்து, கைப்பந்து என்று சுறுசுறுப்பு காட்டிய நம்ம ஊர் பிள்ளைங்க குட்டி சுவற்றுக்கும் பட்ட மரத்துக்கும் அடியில் கும்பலாக அமர்ந்து கொண்டு வெறித்தனமாக ஃப்ரீ ஃபயர் விளையாடி வருகிறார்கள். நாங்களும் பிளேயர் தான் சார், ஆனா எங்களுக்கு ஃபுட்பால் எல்லாம் தெரியாது. ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். தங்கள் பிள்ளை வெளியே சென்றால் கெட்டு விடுவான் என்று கையில் செல்போன் கொடுத்து பழகிய பாவத்துக்கு வீட்டுக்குள் இருந்தாலும் ஃப்ரீ ஃபயர் விளையாடி கெட்டு போகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள். காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன, உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? மற்றும் ஆயுதம் வாங்க தனது பெற்றோரின் வங்கி கணக்கில் இருந்து 1000 கணக்கில் பணத்தை பறிகொடுத்துள்ள அதிர்ச்சி தகவலும் வெளியாகி உள்ளது. இதற்கு நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. முழுக்க முழுக்க ஆன்லைன் கல்விக்காக வாங்கி கொடுக்கப்பட்ட ஆண்ட்ராய்டு செல்போன்கள் தான் காரணம் என்று சுட்டி காட்டும் பெற்றோர் உடனடியாக பாதுகாப்புடன் பள்ளிகளை திறக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் செல்போன்களை சிறுவர்கள் கையில் இருந்து திரும்ப பெற இயலும் என்கின்றனர். படிப்பையும் வாழ்க்கையையும் பாழ்படுத்தும் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டிற்கு தடை விதித்து அரசு உடனடி அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்பதே பெற்றோரின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக உள்ளது. இதெல்லாம் எவனாவது இத்து போன பையன் போய் சொல்லு. எல்லாம் மாறி போச்சு. சரியான டீம் சேர்த்து வச்சிருக்கேன்.